ஒன்னொன்னா கொடுத்தார், ஒவ்வொரு வித்தையை கொடுத்தார். அதுல ஒருத்தர் கேட்டார், எனக்கு சொல்வாக்கு உண்டாகணும், அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். எனக்கு செல்வ செழிப்பு ஏற்படணும் சொன்னார், அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், என்னை போல படிச்சவன் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். இப்படி தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தபசையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டே இருந்தார். அந்த மதங்க முனிவர் ஒரு தபஸ் வச்சிட்டு இருந்தார். என்ன அது அப்படின்னா, ராமநாமத்தை டெய்லி சொல்லி ஜபம் பண்ணி வச்சுட்டு இருந்தார். அப்பேற்பட்ட ராமநாமத்தினுடைய நிதிய யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த போது, எல்லாருக்கும் ஒன்னொன்னத்தை கொடுத்தாயாச்சுன்னு சொல்லும் போது, இந்த சபரி பாட்டிக்கு மட்டும் என்னத்தை கொடுக்கறதுனே தெரியாம இருந்துட்டு இருந்தார். அப்ப முழிச்சிட்டு இருக்கும் போது சபரி பாட்டி மட்டும் அவர்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கலையேன்னு வருத்தமா இருக்கும் போது சபரி பாட்டியை கூப்பிட்டு சொல்றார் மதங்க முனிவர், ஒருத்தருக்கு ஒவ்வொன்னத்தை நான் கொடுத்துட்டேன், ஆனா என்கிட்ட ஒரு பெரிய நிதி இருக்கு, அந்த நிதியை நான் உன்கிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார். சபரி பாட்டி கேட்டா, நிதியை வச்சு நான் என்ன சாமி பண்றது அப்படின்னு, எனக்கு காசும் வேணாம், பொண்ணும் வேணாம், பொருளும் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி உங்க ஆசீர்வாதமாவது எனக்கு கிடைக்கட்டும் தான் உங்களை வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லும் போது, நிதினா நீ பணம்னு நினைச்சுக்காதமா, நிதினா என்னன்னா நான் ராமர் டெய்லி பூஜை பண்றேன் இல்லையா, அப்பேற்பட்ட ராமருடைய நாமத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன், அந்த ராம நாமத்தை உனக்கு நான் கொடுக்குறேன், நீ அதை வாங்கிக்கோன்னு சொல்றார். எனக்கு எதுக்கு சாமி ராமநாமம், அந்த ராமநாமத்தினால எனக்கு என்ன பயன் வளைய போகுதுன்னு கேட்கும் போது, நீ ராமநாமத்தை சொல்லிட்டே இருந்தேயானால் அந்த ராமநாமத்துக்கு உரிய தெய்வம் உன்னை தேடிட்டு வரும்னு சொன்னார். யாரு? குருநாதரா இருக்கக்கூடிய மதங்க முனிவர் சொன்னார். சரி, குரு சொல்றாரே கட்டக்கூடாதேன்னு மதங்க முனிவர் கிட்ட ராமநாமத்தை உபதேசமா வாங்கிட்டு, நீ எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் ராமநாமத்தை சொல்லிட்டு இருன்னு மதங்க முனிவர் சபரி பாட்டிட்ட சொல்லிட்டு போயிட்டார். இப்ப என்னாச்சு, அந்த யாகசாலையில மதங்க முனிவர் இறங்கினார். இறங்கின உடனே அவர் அன்னைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வந்த ஒரு ஈரமான வஸ்திரம் இருக்கு இல்லையா, அந்த வஸ்திரத்தை ஒரு கொடி மேல போட்டுட்டு தான் அந்த யாகத்துல இறங்கினார். அவர் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார், நான் சொன்னது பொய்யாகாது, நீ ராமாங்கிற நாமத்தை சொல்லிட்டே இருந்தே ஆனால் அந்த ராம நாமத்துக்குரிய தெய்வம் உனக்கு கண்டிப்பா காட்சி கொடுக்கும், அது வரைக்கும் நான் கலட்டி போட்ட இந்த ஈரமான வஸ்திரம் எவ்வளவு காலமானாலும் அது வாடவே வாடாதுன்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு இறங்கிட்டார் அந்த யாகத்துல. இப்ப என்ன ஆச்சு, பாட்டிக்கு நாள் உருண்டோடுது. குரு சொன்னா, குரு வார்த்தையில சத்தியம் இருக்குன்னு நம்பினா அந்த சபரி பாட்டி டெய்லி ராமநாமத்தை சொல்லிட்டே இருந்தா. ராம 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 ராமநாமத்தை சொல்லிட்டே இருந்தா. சொல்லிட்டே இருக்கும்போது அங்க இங்க மாதிரி இப்ப இங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா சின்ன குழந்தைகள், அது மாதிரி அவ காலத்துல இருந்த குழந்தைகள்ட்ட எல்லாம் சொல்றார். என்ன சொல்றானா, வீட்டை தேடி யாராவது 3 பேர் வருவார்கள், அவர்கள் வந்தார்னா என்கிட்ட சொல்லு. யாரு பாட்டி அது அப்படின்னா அவ சொல்றா, அங்க அடையாளங்கள்லாம் சொல்றா. வீட்டுக்கு யாரு வருவாங்கன்னா, கோதண்டத்தை ஏந்திட்டு நல்ல ஆஜானு பாவரா ஒருத்தர் இருப்பார், அவர் வருவார். அப்ப அவரோட இளைய பெருமாள் ஒருத்தர் இருக்கார், அவரும் வருவார். அதோட சீத்தை அம்மான்னு ஒருத்தி இருப்பா, அவளும் வருவா. அப்படி 3 பேர் வந்தாங்கன்னா என் வீட்டை தேடி வந்து சொல்லுங்க குழந்தைகளா அப்படின்னு அவ வீட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருக்க குழந்தைகள் கிட்ட சொல்லி விட்டா. சரி, ஒரு நாள் சொன்னா பத்தாதுன்னு ரெண்டாவது நாள்னா 3வது நாள் 4வது நாள் இப்படி சொல்லிட்டே வந்துட்டே இருந்தா. இப்ப இந்த குழந்தைகளுக்குலாம் என்னன்னா, அந்த பாட்டி வீட்டு பக்கம் போறதுக்கே பயம் வந்துருச்சு. ஏன்னா டெய்லி போனா இந்த பாட்டியோட தொந்தரவு தாங்க மாட்டேங்குது. ஏதோ 3 பேர் வருவாங்க 3 பேர் வருவாங்கன்னு சொல்லுது. அந்த 3 பேர் யாருன்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்ன உடனே, யாரு பாட்டி அந்த 3 பேருன்னு கேட்டா. இந்த குழந்தையெல்லாம் கேட்ட உடனே அந்த குழந்தையெல்லாம் சொன்னது, குழந்தைகள் கிட்ட சொன்னா சபரி பாட்டி, என் குருநாதர் மதங்க முனிவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ராமநாமத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், ராமநாமத்தை தொடர்ந்து சொன்னோம்னா தெய்வம் தனக்கு வசமாகும்னு சொல்லிட்டு போயிருக்கார், தெய்வ பார்வையும் ஏற்படும், தெய்வ தரிசனமும் ஏற்படும் சொல்லிட்டு போயிருக்கார். அப்பேற்பட்ட தெய்வ தரிசனத்துக்காக தான் என் உயிரை புடிச்சு வச்சிட்டு இருக்கேன்னு சபரி பாட்டி சொன்னான்.
சரி வந்தா நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் விளையாட போயிருச்சு. குழந்தைகள்லாம் விளையாட போன உடனே ஒரு நாள் பார்த்தா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா ராமாயணம், 14 வருஷம் தண்டகாரண்யத்துல ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் போகணும்னு ஒரு நிலைமை வந்தது இல்லையா? அப்ப ராமர் இப்படி பாரத தேசம் முழுக்க அப்படி சுத்தி வரும்போது, இந்த சபரிமலைன்னு ஒரு பேர் இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஐயப்ப சுவாமிகள் மாலை போட்டுட்டு அந்த சபரிமலையில போய் அங்க இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ண போறாங்க இல்லையா? அந்த மலைக்கு பேரு சபரி பாட்டி. அந்த மலையில வாழ்ந்ததுனாலதான் அந்த மலைக்கு பேரு சபரிமலைனே ஒரு பேரு வந்தது. அதனாலதான் ஐயப்பனுக்கு ஒரு பேரு சபரிகிரி வாசன் ஒரு பேரும் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சபரிமலையில இந்த பம்பா நதியில தீர்த்தமாடுறதுக்காக ராமரும் இளைய பெருமாளும் சீத்தையம்மாவும் வரும்போதுதான் இங்க யார் வீட்டுல போய் தங்குறதுன்னு கேட்கும் போது இளைய பெருமாள் சொல்றார். யாரு இளைய பெருமாள்னா யாரு? லக்ஷ்மண ஆழ்வார் சொல்றார், இந்த ஊர்ல மதங்க முனிவர்னு ஒருத்தருடைய ஆசிரமம் இருக்குன்னா அவர் ஆசிரமத்துல போய் தங்குவோம்னு சொல்றார். உடனே ராமருக்கு ஞாபகம் வந்தது, எந்த இடத்துல ராமநாமா நடக்குதோ, யார் ஒருத்தர் ராமநாமா சொல்லிட்டு இருக்கார்களோ அவர்களுக்கு அவருடைய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். இக்கட்டான சூழலா இருந்தா கூட ராமர் கண்டிப்பா கைவிட மாட்டார், காப்பாத்துவார்ங்கிறதுக்கு ஒரு உகந்த ஒரு சான்றுதான் சபரி பாட்டியுடைய வாசம். அந்த சபரி பாட்டியுடைய சரித்திரம். அந்த சபரி பாட்டி என்ன பண்ணா அப்படின்னா, அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமம் எங்க இருக்குன்னு தேடிட்டே இப்படி ராமர் வரும்போது இந்த குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த பாட்டி வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்தார்கள். என்னத்துக்கு ஓடி வந்தாங்க அப்படின்னா, பாட்டி நீ 3 பேர் வருவாங்க 3 பேர் வருவாங்கன்னு சொன்னையே, அதே மாதிரி 3 பேர் வராங்க. ஒருத்தர் 2 பேர் கையில ஒரு கோதண்டம் வச்சிருக்காங்க, ஒரு அம்மா தலையில இப்படியே ஒரு முக்காடு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாட்டிக்கு தள்ளாத வயசு சபரி பாட்டிக்கு. இந்த தள்ளாத வயசுலயும் குனிஞ்சு அந்த கூரை வீட்டுல இருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தா இந்த ஆஜானு பாவரா இருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தியும் இளைய பெருமாளும் சீத்தை அம்மாவும் அப்படி நடந்து வந்துட்டு இருந்தார்கள். அவருடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா சொல்றேன் கேளுங்க. நாமெல்லாம் ராமருக்கு ஒரு ஒரு டம்ளர்ல பால் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாலை எப்படி இருப்போம்? அதை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டா வைப்போம்? நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சாமிக்கு வைப்போமா? எச்சல் படாம தானே வைப்போம். ஆனா சபரி பாட்டி அப்படி கிடையாது. அவ ஒரு படி மேல போய் நமக்கு பக்தி எல்லாம் சொல்லித்தரா, எப்படி ராமர் கிட்ட பக்தி பண்ணணும்னு. காட்டுல நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா? இந்த கொய்யா மரங்கள்ல இருந்து விழக்கூடிய அந்த சிவப்பு கொய்யா பழத்தை எடுத்து அவ என்ன பண்ணுவா, அந்த பல்லு விளக்காத அந்த சபரி பாட்டி கடிச்சு பாப்பா. கடிச்சு பார்த்து இந்த பழம் தித்திக்குது அப்படின்னா, ராமா உனக்கு இந்த பழத்தை நான் கொடுக்குறேன். அந்த பழம் தித்திக்கல, ஒரு மாதிரி சுவையற்றதாக இருந்தா, ராமா உனக்கு இந்த பழம் வேண்டாண்டா, இது டேஸ்டாவே இல்லை, இதெல்லாம் மிருகங்கள் சாப்பிட்டு போட்டுன்னு தூக்கி போட்டுடுவா. அப்ப அவ பக்தி எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க. நாம என்ன நினைப்போம்? கடைக்கு போவோம், யாக குண்டத்துக்கு நெய் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். கடைக்காரர் கேட்பார், நெய் எதுக்கு சார் அப்படின்னு. வீட்டுக்கா சார் கோயிலுக்கா சார் அப்படின்னா, வீட்டுக்குன்னா அக்மார்க்கு சிம்பல் போட்டிருக்க நெய்யை வாங்குவோம். இதே கோயிலுக்குன்னா 10 ரூபா பாக்கெட் போதும் சார். எத்தனை ரூபா பாக்கெட் போதும்? 10 ரூபா பாக்கெட் போதும். ஏன்னா சாமி நமக்கு பேசுற சக்தி கொடுத்துருக்கு இல்லையா, அதனால 10 ரூபா பாக்கெட் போதும். சாமி நமக்கு பார்க்கிற பார்வையை கொடுத்துருக்கு இல்லையா, அதனால 10 ரூபா பாக்கெட் போதும். சாமி நமக்கு நல்ல உடல்ல நல்ல பூரணமான சக்தியை கொடுத்துருக்கு இல்லையா, அதனால 10 ரூபா பாக்கெட் போதும். ஆனா சபரி பாட்டி நமக்கு அப்படி சொல்லி தரல. அந்த தெய்வத்தை கொண்டாட 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 அந்த தெய்வம் நம்மளை பரிபக்குவமாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான்னு பக்தியை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா அந்த சபரி பாட்டி. அப்படி பாலையும் கொய்யா பழத்தையும் அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா டேஸ்ட் பார்த்துதான் ராமருக்கு வைப்பா. அப்பேற்பட்ட ராமச்சந்திர மூர்த்தி சபரி பாட்டியை தேடிட்டு வந்து அவ வீட்டுக்கு வரும்போது, இவ்வளவு நாள் நீ ராமநாமா சொல்லிட்டு இருக்கா, அதனால நான் உன் வீட்டை தேடி வந்திருக்கேன்னு ராமர் சொல்லும் போது, நீ அதனால என் வீட்டை தேடி வரல ராமா, என் குருநாதர் சொன்ன வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக அந்த தெய்வமான நீ என் வீட்டை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி அந்த ராமரை தான் வீட்டுல உட்காந்து ஆசுவாசப்படுத்தி அனுப்பிச்சா.
அப்ப தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, உனக்கு என்ன வரம் வேணும்னு ஒவ்வொரு பக்தரை பார்த்து கேட்பாங்க இல்லையா? அப்ப கேட்கும் போது நம்ம சபரி பாட்டி சொல்றா, என்ன வரம் வேணும்னு கேட்கும் போது, உன்னுடைய மடியில இப்படி நான் இப்ப என் மடியில நீ படுத்திருக்கே இல்லையா? அது மாதிரி உன்னுடைய திருவடி 2க்கு கீழையும் என்னுடைய அந்திம காலம் முடியும் போது உன் நின்னடி கீழ் அமர்ந்து நான் புகுந்து போகணும்னு அந்த சபரி பாட்டி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றா. அவ அந்திம காலம் முடியும் போது பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, ராம நாமம் சொல்லி சபரி முக்தி எய்தினாள். ராம நாமம் சொல்லி சபரி முக்தி எய்தினாள். நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லவே இல்லையாம். நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லவே இல்லையாம். நாமினா யாருனா தெய்வம். நாமம்னா எதுனா அவருடைய பெயர். அவருடைய பெயரை சொல்ல 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 என்ன ஆகும்னா அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படும் சொல்லிட்டு போயிருக்கார்கள். நம்ம குருநாதர் அழகா அந்த கீர்த்தனைகள்லாம் பாடணும் இல்லையா? அதுல முதல்வர் என்ன சொல்றார்? கலியையும் பழி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே. இந்த கலிகாலத்துல எது சார் சிறந்த உபாயம் அப்படின்னா தெய்வத்துடைய நாமத்தை சொல்றது. தெய்வத்துடைய நாமத்தை சொல்றது. தெய்வத்துடைய நாமத்தை சொல்லக்கூடிய அடியார்களை அந்த தெய்வம் ஒருபோதும் கைவிடாது அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு உபன்யாசம் தான் இந்த ராமநாமத்தினுடைய மகிமை. இந்த மட்டும் நாங்க சொல்றோம், நல்ல காது கொடுத்து கேளுங்க. இந்த ராமநாமத்தினுடைய மகிமை எப்பேற்பட்டது அப்படின்னா, நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு போனா அந்த சிவபெருமான் கோவில்ல சிவனுக்கே உரித்தான ஒரு 5 எழுத்து நாமம் இருக்கும். என்ன எழுத்து நாமம் இருக்கும்? இதுக்கும் வாங்கி திறக்க மாட்டீர்களா அன்பர்களே? என்ன எழுத்து நாமம் இருக்கும்? 5 எழுத்து நாமம். என்ன நாமம்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு 5 எழுத்து நாமம் இருக்கும். அந்த குழந்தைகள் அங்க பேசக்கூடாது. நாமம் அப்படியே பெருமாள் கோவிலுக்கு போனா அங்க எத்தனை எழுத்து நாமம் இருக்கும்? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆகினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீல் விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும்